உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ கீழே கமெண்ட்லையும் குறைந்தது 300 கேள்விகள் கேட்கப்படுது. அந்த 300 கேள்விகளுக்கான ஆன்சருமே ஆல்ரெடியே வீடியோவே இருக்கு. அந்த வீடியோக்களை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே செட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இப்ப புதுசா பாக்குற எல்லாருமே அந்த கேள்விகளா கேட்கப்படுறீங்க. அதனால கொஞ்சம் கீழே இருக்க வீடியோக்களை கொஞ்சம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இரண்டாவது, யூடியூப் வீடியோ கமெண்ட்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இமெயில், இதுல நீங்க கேட்ட கேள்விகளை ரொம்ப முக்கியமான கேள்விகள், அதாவது மக்களுக்கு பயன்படுற மாதிரியான முக்கியமான கேள்விகளுக்கு இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூடியூப் பிகினருக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு. சார் வணக்கம் சார். ஒரு சின்ன டவுட்டு சார். நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணியிருந்தேன், பப்ஜி லைவு. அந்த லைவில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா 20 ரூபா சூப்பர் சாட்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த 20 ரூபா எனக்கு எப்படி அதாவது எதில் போய் பார்க்குறது சம்திங் அது கேட்குறேன் உங்கள்கிட்ட. நான் லைவ் போடும்போது எனக்கு சூப்பர் சாட்லேருந்து ஒரு 20 ரூபா எனக்கு டொனேட் பண்ணியிருந்தார். நான் பார்த்தேன். அது ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிடுச்சு. அந்த சூப்பர் சாட்லேருந்து வந்த அந்த மணியை நான் எதில் போய் பார்க்குறேன் சார்? இந்த கொஸ்டினை கேட்ட சேனல்ல ஹேக்கிங் ஸ்வீட்ஸ் அந்த பப்ஜி லைவை நான் செக் பண்ணி பார்த்தேன். 20 rupees நமக்கு சூப்பர் சாட்லேருந்து பே பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ். இந்த 20 ரூபாயை எதில் போய் பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு போகலாம். கிரியேட்டர் ஸ்டுடியோல லெஃப்ட் சைட்ல கம்யூனிட்டி இருக்கும். அதுல கமெண்ட்ஸ், அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ், அடுத்து சூப்பர் சாட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்க தான் நம்ம லைவ் பண்ணும் பொழுது நம்ம சேனலுக்கு சூப்பர் சாட் மூலமா வந்த அமௌண்ட் எல்லாம் பார்க்க முடியும். இந்த சூப்பர் சாட் அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த் நமக்கு யூடியூப்ல இருந்து அமௌண்ட் பேங்க் வரும் பொழுது இதையும் சேர்த்து அனுப்பிடுவாங்க. சார் வணக்கம் சார். திருப்பூர்ல இருந்து சக்தி இருக்குங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சார் அந்த டைட்டில் அடிக்கணும்ல சார், டைட்டிலுக்கு மேலே ஒரு சிறுசாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் வருதுங்க சார். அது எப்படிங்க சார் நம்ம ஆட் பண்ணுறது? அது எப்படி டைப் பண்ணணும்னு தெரியல சார். அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார். இந்த கொஸ்டினை கேட்ட சேனல்ல மை கண்ட்ரி ஃபுட்ஸ் அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னா யூடியூப் ஹேஷ்டேக் பற்றி தான் கேட்டிருக்காரு. உதாரணத்துக்கு பூடெக் சேனலை பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே #redmi #bootek #updateன்னு ஹேஷ்டேக் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஆட் பண்றதுன்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த ஹேஷ்டேக் அப்டேட் வரும்பொழுது நான் இந்தியாவில் இல்ல, அப்ராட் போயிருந்தேன். அதனால இந்த வீடியோவை நான் போடல. ஆனா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ அந்த #redmi கிளிக் பண்ணலாம். இங்க #redmi யூடியூப்ல யாரெல்லாம் ஹேஷ்டேக் ஆட் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய அந்த வீடியோக்கள் எல்லாமே வரும். இந்த அப்டேட் யூடியூப்க்கு புதுசு, பட் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்ல ஆல்ரெடியே இருக்கு. இப்போ அந்த ஹேஷ்டேக் நம்ம வீடியோல எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆன்லைன் தமிழ்ல ஒரு வீடியோவை ப்ளே பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே நான் ஹேஷ்டேக் ஆட் பண்ணல. இப்போ அந்த வீடியோவோட எடிட்டை கிளிக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல #2step வெரிஃபிகேஷன் #online தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இப்போ இதை சேவ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த வீடியோவை ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தா நம்ம ஆட் பண்ண #2step வெரிஃபிகேஷன் #online தமிழ் வந்திருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஹேஷ்டேக்கை எங்க வேண்டுமானாலும் டைப் பண்ணலாம். ஒரு டவுட் ப்ரோ, 10,000 வியூஸும் 4,000 வாட்சிங் டைமும் 1000 சப்ஸ்கிரைப் இருந்தால் தானே அந்த ஆட்சன்ஸ் கூட யூடியூப்பை கனெக்ட் பண்ண முடியும். அவங்க ரீப்ளே பண்ணுங்க ப்ரோ, கிளியரா தெரியல. அதான் இந்த கொஸ்டினை கேட்ட சேனல்ல டப்மாஷ் ஆன்லைன் தமிழ் இவர் கேட்ட கொஸ்டின்ல 10,000 வியூஸ்னு கேட்டிருக்காரு. பட் அந்த அப்டேட் ஃபர்ஸ்ட் வந்த அப்டேட், அதுக்கு பிறகு வந்த அப்டேட் தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். யூடியூபோட எல்லா அப்டேட் வீடியோவும் பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்ல இருக்க அப்டேட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின், 1 இயர் ஆகியும் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியலன்னா மானிடைசேஷன் கிடைக்காதான்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை கேட்ட சேனல்ல வெள்ளூர் மாமா டியூட்டி. இந்த கொஸ்டினை நிறைய பேர் அடிக்கடி கேக்குறாங்க. யூடியூப் பிகினர் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். 2018ல சேனல் ஸ்டார்ட் பண்ணா 2018க்குள்ளேயே டார்கெட்டை ரீச் பண்ணணும், அப்பதான் மானிடைசேஷன் கிடைக்கும்னு சில பேர் நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. கடைசி 365 நாட்கள் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால இயரை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த கொஸ்டின் யூடியூப்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினை கேட்ட சேனல் பிரெயின் மாஸ்க் சேனல். 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை அவர் கேட்டாரு. அன்னைக்கு நைட்டே அவருக்கு இதை கிளியர் பண்ணிட்டேன். இவருக்கு ஒரு மெயில் வந்திருந்தது, அந்த மெயில் தான் இது. பட் இந்த மெயில் ஒரு ஃபேக் மெயில்.
யூடியூப்ல இருந்து வந்த மாதிரி அப்படியே அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய சேனல்ல இருக்கிற வீடியோவை நீங்களே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த மெயில்ல வந்திருந்தது. இந்த மாதிரி மெயில் வந்தா நம்ம உடனே யோசிக்காம டெலிட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் அவரும் வீடியோவை டெலிட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த மெயில் ஒரு ஃபேக் மெயில். யூடியூப்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்தா இந்த மாதிரி நோ ரிப்ளைன்னு தான் வரும். அதனால உங்களுக்கு ஒரு இமெயில் ஃப்ரம் அட்ரஸை கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. எந்த ஒரு மெயில் வந்தாலும் அந்த மெயில் ஃபேக் மெயிலா ஒரிஜினல் மெயிலான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இனிமேல் இது போன்ற முக்கியமான கேள்விக்கான பதில்கள் வீடியோவாகவும் வெளிவரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.